முக்கியமான விஷயங்களா? ஆமாங்க, முக்கியமான விஷயம் தாங்க. அது இருக்கிற மண்டபம் எங்களுக்கு பிடிக்கலைங்க. சுத்தமா திருப்தி இல்லைங்க, அவ்வளவுதான். அந்த மண்டபத்துக்கு என்ன குறை? ஏனுங்க, நீங்க கல்யாண மண்டபங்கிறதுக்கு சில லட்சணம் இருக்குதுங்க. கேட்ட மண்டபம்னு சொல்றீங்க. ஆனா அந்த மண்டபத்துல அடிக்கடி கல்யாணம் நடந்து எவனாவது காசு பணம் இல்லாதவனுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணிருப்பானுங்க. அத மரியாதையான குடும்பங்க, எங்களுக்கு அந்த மண்டபம் சரிப்படாதுங்க. மண்டபம் ஒன்றும் மோசம் கிடையாது. இவ்வளவு தூரம் பேசுறாரு, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் சொல்றது இல்ல, மண்டபம் சின்னதா இருக்கு, வசதி பத்ததுன்னு வீட்டுல இருக்கு. இங்க வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இப்ப நீங்க பாத்துருக்கிற மண்டபம் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் ஆளம்பு ஜாஸ்திங்க. வந்து நின்னு வாழ்த்துறதுக்காவது ஒரு நான் என்ன தெருவிலையா நிறுத்த முடியுங்க? இல்ல தம்பி, அப்புறம் இப்படி திடுதிப்புன்னு வந்து சொன்னீங்கன்னா. ஆமாங்க, அடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாம மண்டபத்துக்கு வாடகையும் கொடுத்துட்டோம். அது எல்லாத்துக்கும் பணமும் கொடுத்துருக்கோம். இப்ப கடைசி நிமிஷத்துல வந்து பண்றது. இப்ப என்ன பண்றதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் இப்படி ஒரு மண்டபம் பார்த்திருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை. இந்த மண்டபம் தான் பேசி இருக்குன்னு இவருக்கே தெரியும். இவரும் கூட தானே இருந்தாரு. எனக்கு தெரியாத இவன் எனக்கு தெரியும். இவன் ஒரு ஆக்கங்கிட்ட ஊவா கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால கொக்கா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நியாயமா யாருகிட்ட கேட்டிருக்கணுங்க? என்கிட்ட கேட்டிருக்கணுங்க. நான் வள வளன்னு பேச்சு எதுக்குங்க? இந்த மண்டபம் எங்களுக்கு பிடிக்கலைங்க. செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு செய்யுங்க, சரியா? இது ரொம்ப அநியாயங்க. நீங்க கொஞ்சம் ஆனந்தி, ஒரு அளவுக்கு மேல என்னால பெரியவங்களை எதிர்த்து பேச நான் சொல்லி பார்த்துட்டேன். பட் ஹீஸ் அடமெண்ட். இந்த மண்டபம் பிடிக்கல. செலவு கூட்டி விடுற மாதிரியே இருக்கு. ஏமா நல்ல மண்டபத்துல நாம கல்யாணம் வச்சோம்னா எங்க பாஸ்கர் மாதிரி உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் போது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிச்சைக்காரத்தனமா? கொஞ்சம் வாய் அடக்கி பேசுங்க. நடந்துக்கிற விதம் தான் சரியில்லை. என்ன சரியில்லை. நீங்க மாப்பிள்ளையோட சொந்தக்கார மாதிரி பேசல. ஏதோ ஒரு என்ன சொன்ன? புரோகிராம் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன போதும், ஒழுங்கா பேசு. உன் வயசு என்ன, வயசு என்ன? அவர் எனக்கு மாமா மரியாதை. அந்த ஆள் அப்படித்தானே நடந்துக்கிறாரு. அவருக்கு பேச்சு எனக்கு என்ன பேச்சு? இப்படி பேசணும் வச்சுக்க, எனக்கு கெட்ட கோபம் வந்துரும் பாரு. இந்த மாதிரி என் தங்கச்சி பேசுனா என்ன பேசிட்டு இருக்க? போதும் போதும், என்கிட்ட வேண்டாங்க. இந்த பொண்ணு இப்படி பேசணும். பாத்தீங்களா மறுபடியும் எப்படி பேசுது? வேண்டாம், பொண்ணு வேணும்னே நீங்க என்ன விடுற, நான் போறேன். வேண்டாம் நீ வா, உன்னை வீட்டு என்னக்கா நீ சும்மா இரு. என்ன காரியம் பண்ணிட்டு நீ? என்னம்மா? ஐயோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? அம்மா அம்மா, என்னம்மா? அம்மா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. அது என் கடமைமா. எதுக்கு மாதிரி ஒண்ணும் இல்லையே. ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நல்ல ரெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. நான் வரேன். இந்தாங்க சார். அபி, பயப்பட வேண்டாம். ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் இல்லை, பிபி தான். டாக்டர் என்னடி ஆனந்தி? அம்மாக்கு உடம்பு சரியில்லைக்கா. அம்மா 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 எங்க? அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்கு. என்னாச்சு திடீர்னு?
எல்லாம் வலிய வந்த டென்ஷனால தான். வலிய ஓகே பாஸ்கர் மாமாவும் அவங்க அக்கா புருஷனும் வந்திருந்தாங்க. ஏதாவது பிரச்சனை? மாத்தணும்னு சொன்னாங்க. பத்திரிக்கைலாம் அடிச்சு பண்றீங்க. ஒரே சண்டை. ஆனந்தி கல்யாண புரோக்கர் அது இதுன்னு அக்கா திட்ட. கடைசியில இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. அக்கா நான் வேணா அபி 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 கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா என் பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த குடும்பத்தை பத்தியும் பாஸ்கரனை பத்தியும்? சரி அதை விடுங்க. நான் யாரு? இந்த வீட்டு மருமக. என்ன பத்தி அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? மாப்பிள்ள, ரொம்ப நேரமா நீங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சும்மா இருங்க மாமா. உள்ள மனசு எரிமலையா குமுறிட்டு கிடக்குது. ரொம்ப அவமானமா போச்சுங்க. சரி, ஏதோ சின்ன பொண்ணு ஆத்திரத்துல பேசிட்டா விடுங்க. சும்மா இருக்கீங்களா மாமா? உங்களை மாதிரி சொன்ன கட்ட வாழ மாட்டியா நானு? அது என்ன குடும்பமா? அது அக்கா காரி என்னடானா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கண்டிஷன் கத்திரிக்காயின்னு போட்டு இவன் தங்கச்சிக்காரி நான் யாருன்னு தெரிஞ்சோ, இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு தெரிஞ்சோ என்ன பார்த்து புரோக்கரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். சும்மா பேச வந்துட்டு அந்த குடும்பம் ஒரு டைப்பான குடும்பம் மாமா. ஏய் நீ சுமாருனா அந்த அபியோட தம்பி ஒருத்தன் இருக்கான்ல. ஆமா மாப்ள, அந்த திருட்டு மொழியில நம்ம வித்யாவை ஒரு மாதிரியா தான் பாக்குறான். அப்படிங்களா? அப்படின்னா கண்ணை நோண்டி விட்டுருக்க வேண்டாங்க நீங்க. அது என்ன குடும்ப பொண்ணுகளாட்டவா இருக்கு? மரியாதையே கிடையாதுங்க. குடும்பமா அது? ஏதோ லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்குது. அத்த அவங்க அம்மாவை பார்க்க ஆயா மாதிரி இருக்கா, அவங்க தம்பி வாட்ச்மேன் மாதிரி. இந்த 3 பொண்ணுகளையும் சேர்ந்து கோட்டம் போட்டு அக்கிரம் பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க. மொத்தத்துல ஒரு டீசென்டான ஃபேமிலி அட்மாஸ்பியர் அங்க இல்லைங்க அத்த. மாப்பிள்ள, இப்படி அவதூறா பேசாதீங்க. நம்ம குடும்பத்தை பத்தி யாராவது இப்படி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு வெளிய இருந்து ஆள் வரணுமாக்கும். நீங்க ஒருத்தரே போதாதான்? சேம் சைடு கோல் போட்டு தாக்குறீங்க, தாக்கிக்கிட்டே இருங்க. நல்லா சொல்லுங்க மாப்ள, நம்ம வீட்லயே இருந்துட்டு நம்மளே குத்தம் சொல்லிக்கிட்டு. அவரை விடுங்க அத்த. நான் முடிவா சொல்லிடுறேனுங்க, இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுங்க. அவ்வளவுதான். டேய் பாஸ்கரா, என்ன மாமா? அந்த 3 டிக்கெட்டும் சரியில்லாதவளுக்கு நீ அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் நின்ன. அந்த வீட்டுல கொண்டு நாயை கட்டி போற மாதிரி சங்கிலியில் கட்டி போட்டு கஞ்சி ஊத்தி வாழதான் சொல்லிவிட்டேன். நான் ஒன்றும் அவளை எடிட் கிடையாது. டேய் இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் கவுந்து போயிருவீங்க. இங்க பாரு, நம்ம குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம். இந்த கல்யாணத்தை கொண்டு அதை அடமானம் வச்சு விடாத சொல்லிவிட்டேன். இதை பாருங்க மாமா, ஆனந்த் ஏதோ பேசிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணம் வேண்டாங்கிறது முட்டாள்தனம். கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் யார் யார் எப்படி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி காட்டுறேன். என்ன கிழிச்ச லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரா பாஸ்கரா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுவீங்க. ஆனா கல்யாணங்கிறது ஒரு சன்னாகதி மேட்ரு. அதுல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் பேசவே முடியாது. மாமா, இந்த பேச்சுக்கு ஒரு முடிவே இல்லை. நான் சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும். ஓஹோ,
என்ன புரோக்கர்னு ஒருத்தி சொல்றா, அதை சகிச்சுக்கிட்டு நீங்க அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அப்போ அவ என்ன புரோக்கர்னு சொன்னதே நீ ஒத்துக்கிறியா? மாமா அவ சொன்னது தப்பு தான். வேணும்னா அவளை அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். டேய், இதெல்லாம் புண்ணுக்கு புணுக்கு பூசுற வேலையாப்பா. நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றேன். விடுங்க மாமா. இது பாரு, உன் வீட்டுக்காரர் எதையும் புரிஞ்சுக்காம புடிவாதான் பேசிட்டு இருக்காரு. நீயும் மசம் நிக்காம அவருக்கு எடுத்து சொல்லு. டேய், நான் என்ன குழந்தையா ஆளாளுக்கு எடுத்து சொல்றதுக்கு? தம்பி சொல்றான்ல கேக்குறது. டேய், என்ன இருந்தாலும் அவ சொன்ன வார்த்தை தப்பு தானே? அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன இவர் வேற பத்தா குறைக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு போறாரு. நான் போறேன். வரும்போது பூ வாங்கிட்டு வாங்க, மல்லிகை பூ. பூ மல்லி, நீயே சொல்ற? நான் தான். ஏன் சந்தேகமா? இல்ல அது இல்ல, பல முறை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துங்க, அது சாமி போட்ட சரித்திரம் எல்லாம் நடந்திருக்குதுங்க. அந்த சந்தேகத்துல கேட்டுனுங்க. அதெல்லாம் நடக்கும். எது நடக்கும்? அது அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்பா, கல்யாணம் நடக்கும். அது அது எப்படி நடக்கும்? எல்லாம் நடக்குங்க. மல்லிப்பூ என்ன 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 புரோக்கர்னு சொல்லிட்டாலே. உங்களை பார்த்தா கொஞ்சம் புரோக்கர் மாதிரி தெரியுதா? இல்லங்க, ஜம்முன்னு இருக்கீங்கன்னு சொல்றேன். இத பெருந்தன்மையா விட்டு தள்ளுங்க. பெருந்தன்மைங்கிற, மல்லிகைப்பூங்கிற, குளிக்கு போட்டு பார்த்தா மல்லிகைப்பூ தான் ஜெயிக்குது. ஏமாத்திர மாட்டிய? வாங்கிட்டு வாங்க பாப்போம். இப்பவும் பாப்பம் தானா? ரொம்ப பட்டினியா கிடக்குறேன், ஏமாத்தி விட்டுறாத. பட்டுமா? ஆசை. அக்கா, என் மேல கோவமா? சேச்சே இல்ல. பின்ன ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? மனசு பூரா குழப்பங்கள், சங்கடங்கள். ஏன் தான் நமக்கு இப்படி வரிசையா பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னு தெரியல. அக்கா, வந்திருக்கிற பிரச்சனைக்கு ஒரு வகையில நானும் பொறுப்பு. கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். நீ தப்புன்னு நினைச்சினா என்கிட்ட சொல்லு, நான் நேரடியா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறேன். ஆனந்தி, என்னமோ நீ பேசினது மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்ற. அதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பண பிரச்சனை. செலவு கைமீறி போயிட்டே இருக்கு. இப்ப திடீர்னு கல்யாண மண்டபத்தை வேற மாத்த சொல்றாங்க. கொடுத்த அட்வான்ஸ் வேஸ்ட் ஆயிடும். அதை தவிர இன்விடேஷன் வேற அடிச்சாச்சு. ஏங்கா, நீ அவங்க கிட்ட போய் இது முடியாது, கஷ்டம்னு சொல்லி பாக்குறியா? பிரயோஜனம் இல்ல ஆனந்தி. அவரோட அக்கா புருஷன் பிடிவாதக்காரரு. மண்டபத்தை மாத்தி தான் ஆகணும். இவ்ளோ பத்திரிகைகளை என்ன பண்றது? அக்கா, எல்லா இன்விடேஷன்லயும் பழைய மண்டபத்து பேரை அடிச்சிட்டு புதுசா புக் பண்ண போற மண்டபத்து பேரை கையாலே எழுதிருவோம். விளையாடாத ஆனந்தி. கையால எழுத போய் அது ஒரு பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் பார்த்தா முடியாதுக்கா. நான், ஆர்த்தி, மனோகர் 3 பேரும் சேர்ந்து கல்யாண மண்டபத்து பேரை மாத்தி எழுதிடுறோம். அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா? என்ன ஆனந்தி அமைதியாயிட்ட? என் மனசுல படுறது சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டிய? சொல்லு. எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரியா வரும்னு தோணல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இத்தனை ஆட்டம், அலைக்கழிப்பு. அந்த ராஜாராம், சீதா, வித்யா முகத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பான கும்பல்னு தோணுது. அந்த பாஸ்கர் என்னன்னா தேவையான இடத்துல வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஆள்னே தெரியல. இத பாரு, நீ தப்பா நினைக்கலன்னா நான் உன்கிட்ட கேட்கலாமா? என்ன அவசியம் இந்த கல்யாணம் நடந்தாகணுமா? இந்த சம்மந்தம் நமக்கு தேவையா? ஆனந்தி, என்ன பேச்சு பேசுறேனே? இத பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இல்ல, நடந்துதான் ஆகணும். இல்லம்மா, அந்த குடும்பமே. பேசாதே. இத்தனை ஏற்பாட்டுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் ஒருவேளை நின்னு போச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானம். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். ஆனந்தி, நாம எல்லாம் முன்ன நின்று அப்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ ஏன் இந்த
இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னா எப்படி? சரிம்மா. மா, மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அமைதியா இருமா. இது பாரு ஆனந்தி, நாளைக்கே நீ அவங்க வீட்டுக்கு போய் முத வேலையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரணும். புரியுதா? அதெல்லாம் பாத்துக்கலாமா? ப்ளீஸ் நீ முதல்ல போய் படு. அபி, இவ பேச்சுல நீ ஒன்னும் குழம்பல இல்ல. இந்த கல்யாணம் நடந்தாகணும். வாம்மா, படுக்கலாமா? தேரி நாயே, ஜாட கட்டுறிய ஜாட கட்டுற கைய ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். எரும மட்டு பயல, மொட்டை மாடிக்கு துணி காயப்பட வந்த அப்பாவி பொண்ண சைட்ட அடிக்கிற கண்ணு அப்படியே நோண்டிடுறேன் பாரு. அப்புறம் எப்படி சைட் அடிக்கிற? யார்கிட்ட பேசுற? யார பார்த்து என்ன பேசுற? அளவோட பேசு. பெத்து வச்சிருக்கியே ஒரு பொம்பளை பொறுக்கியே தடி மாடு. அத பார்த்து தான் பேசுறேன். என்ன பண்ணிட்டான் இப்படி கத்துற? ஏய், என் பொண்ணை பார்த்து கைய கால ஆட்டுறான், சத்தம் போடாம வேடிக்கை பார்க்க சொல்றியா? இதே ஏன் பையனா இருந்தான்னு வச்சுக்கோ, வாயில சாணியை கரைச்சு ஊத்தி இருப்பேன். மானங்கட்ட ஜென்மம். யார பார்த்து மானங்கட்ட ஜென்மாங்கற? யார பார்த்து மானங்கட்ட ஜென்மாங்கறங்க? யார பார்த்தா? இதோ நிக்கிற எருமை மாடு, அத பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். உன் பொண்ணு உத்தம பத்தினி, அவள முதல்ல ஒழுங்கா வள. அவ ஒழுங்கா இருந்தா என் பையன் ஏன் பாக்குறான்? ஐயோ ஐயோ ஐயோ, என் குழந்தை பத்திரமாத்து தங்கண்டி. தெருவுல போறது ஆம்பளையா பொம்பளையா நிமிந்து கூட பார்க்க மாட்டா. இப்படிப்பட்ட குழந்தைய பத்தி தப்பா பேசுற உன் நாக்களை இழுத்து வச்சு அறுத்துருவேன். அறுப்ப உன் பத்திரமாத்து தங்கம் தெரு தெருவா அலையறத ஊர்ல போய் கேட்டு பாரு. உன் வீட்டு வாசலே கதின்னு கிடக்குறானுங்களே இளவட்ட பசங்க, அவனுங்கள போய் கேளு, தெரியும் உன் பத்திரமாத்து தங்கத்தோட யோகிதைய பத்தி. இந்த சிரிங்கிய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு யோகிதை இல்ல, பெருசா பேச வந்துட்டா என் பிள்ளைய பத்தி. உன் பொண்ணு கையாட்டி பேசினா என் பிள்ளை கையாட்டி பேசுவான். ஆற்ற விரலை இழுத்து வச்சு அறுத்து குழம்பு வச்சிருவேன். ஆமா ஆமா, நீ அறுக்கிற வரைக்கும் நான் கீரை ஆஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு பாரு. கொஞ்சம் பேசாம இருக்கமா, நீ தயவுசெய்து கொஞ்சம் கீழே வாயா.